சனிப்பெயர்ச்சி பலன் 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி துலாம் ராசி என்பர்கள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். ருணரோகண சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த கடனுடைய தாக்கம் குறையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதனுடைய தாக்கம் குறையும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டீங்க, பிடிக்காத ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும், திரும்ப பழைய இடத்துக்கு பழைய ஊருக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு வீடு வாங்குகிறோம், வீடு வாங்கிட்டோம், லோன் கட்டிகிட்டு இருக்கோம், சில மாதங்கள் கட்ட முடியல, இஎம்ஐயில் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்துலாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ வரும். ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ்டான ஒரு காலப்பகுதியாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக போகும். ஒரு மந்தமான நிலைமை மாறும். அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது பெருசாக உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருந்திருக்கும். அதுலேருந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நல்ல பூஸ்ட் கொடுத்து அதை முன்னேற்ற பாதையில் ஒரு ப்ரோக்ரஸில் கொண்டு போகிறதுக்கான நல்ல வழி கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சில அதிரடி மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருப்பீங்க, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அதுதான் மெயின். சுயஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சில ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும், நீங்கள் நாளைக்கு அதிர்ஷ்டசாலியாக போகிறீங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் பொய் சொல்கிறதுக்கெலாம் நான் விரும்பலை. ரியாலிட்டியை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ அதனால் காதல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சம்மந்தமான தொழில் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சம்மந்தமான தொழில், கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரை அரசு வேலையில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் டீச்சிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர் ஹெச்ஓடியாக இருக்கிறவங்க, டீனாக, ட்ரெயினராக, ஃபேக்கல்ட்டியாக, லெக்சராக, டீச்சராக, பிரின்ஸிபலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அட்வைசராக இருக்கிறவங்க, இவங்களுக்கு கூட அனுகூலமாக இருக்கும். மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படுறது, டென்ஷன் பண்ணுறதை தவிர்க்கணும். ஆண்கள் பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. இந்த காலப்பகுதியில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்க போனோம்னா சரபேஸ்வரர் வழிபாடு உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 65 விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அதில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும்.